கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலையும் முகநூல் வழியாக இறைவனை ஆராதிப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். கடவுளை போற்றுவோம். இந்த நாளின் தொழுகை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். நாம் யாவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற நல்ல கடவுளே, ஒரு புதிய நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள், காலங்கள், மாதங்கள் எல்லாம் இறைவன் எங்களோடு கூட இருந்தீர். நீர் எங்களை படைத்து ஆண்டவர் இயேசுவின் திரு இரத்தத்தால் மீட்டு தூய ஆவியானோரை கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி இம்மைக்குரிய மறுமைக்குரிய வளங்களை, நன்மைகளை தந்து வருகிற திருத்துவ கடவுளை எம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் உடைய இறை வார்த்தை என்று சொல்கிற மன்னாவினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உடைய கிருபைகளை தருகிறீர். நன்றி படைக்கிறோம். இந்த புதிய நாளின் கடமைகளை செய்யும் முன்பாக முகநூல் வழியாக கடவுளை ஆராதிக்க, ஆண்டவரை பாடி துதிக்க, கீர்த்தனம் பண்ணத்தக்கதாக இந்த மெல்லிய குரலை கேட்பவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்து வருகிறீர். நன்றி படைக்கிறோம். நல்ல பிதாவே, பயங்கரமான நெருக்கடியான காலகட்டங்களிலேயும் கடவுளுடைய வழிநடத்தல், கடவுளுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு உலகம் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய அன்பை நீர் தந்து கொண்டு வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாளின் கடமை செய்யும்பாக ஆண்டவரே நம்முடைய பாதத்தை அமர்ந்து ஆராதிக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. யார் யாருக்கு என்னென்ன வளங்கள், நன்மைகள், கிருபைகள் தேவையோ நீ பரத்திலிருந்து நல்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற தியானங்கள், நாங்கள் இடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்ட அனைவரின் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 24வது பாடலை பாடலாம். பாடல் எண் 24. காலமே தேவானை தேடு, ஜீவகாருண்ய பாதம் பணி மன்றாடு. காலமே தேவானை தேடு, சேலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சேலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நீத்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனுமைந்தன் என பெயர் வைத்திருந்தார். மண்ணுயிர்காய் மரித்தாரே, பொன் சிறு திகரை நீ உலகில் என். பொன் சிறு திகரை நீ உதயத்தில் உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண். காலமே தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில். பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவகிரீடம் சிரசிலனி. ஜீவகிரீடம் சிரசிலனி. சிந்தனை செய் மனுவேலனை பணி. காலமே தேவனை தேடு. சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார். சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பரலோக செல்வம் அவர்க்கு பலி. பாக்கியமெல்லாம் பறந்து ஜொலி. காலமே தேவனை தேடு. உமக்கு கை கூட
சத்தியவேதன் கிருபை வரத்தை மன்றாட வேலை உமக்கு கைகூட. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, காலை தேடுவோர் கண்டடைவாரே, கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை ஜீவகாருண்ய பாதம் பணித்து மன்றாடு, காலமே தேவனை சங்கீதம் 115 முறையாக சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 115 நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். அவருடைய கடவுள் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். அவர்கள் விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னுமாமே, மனுஷ கை வேலையே. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தடவாது, கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடாது. அவைகளை செய்கிறவர்களும் அவைகளில் நம்பிக்கை வைக்கிற யாவரும் அவர்களைப் போல் இருப்பார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடகம். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள், அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடகம். கர்த்தருக்கு பயப்படுவர்களே, கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள், அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடகம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுவர்களை ஆசீர்வதிப்பார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். பரலோகம் கர்த்தருடையது, பூலோகத்தை மனுப்புத்தருக்கு கொடுத்து விட்டார். மரித்தவளும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார். நாமோ இது முதல் என்றென்றும் கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலுயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கான திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு குறிக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி எபேசியர் 1 அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் அதிகாரம் 1 வசனங்கள் 3 முதல் 14 வரை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் சோத்திரத்துக்குரியவர். தமது திருவுளத்துக்கு செய்ய கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களும் மாசற்றவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இவர்களுக்குள் நம்மை தெரிந்தெடுத்து பிரியமானவர்களுக்குள் அவர் தமது தந்தளின தமது கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும் பொருட்டு நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி அன்பிலே முன்குறித்தார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் விவேகத்தோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது பரலோகத்திருக்கிற யாவையும் பூலோகத்திருக்கிறமாகிய சகலத்தையும் கிறிஸ்துவை தலையாக கொண்டு அவருக்குள் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று தமது நியமம் தாம் செய்திருக்கிற தயவுள்ள தீர்மானத்தின்படி நிறைவேற்ற வேண்டுமென்று தமது சித்தத்தின் இரகசியத்தை நமக்கு அறிவித்தார். முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை கொண்டிருந்த எங்களால் அவருடைய மகிமை புகழ்ச்சி உண்டாகும் பொருட்டு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு செய்ய எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அவர்களுக்குள் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரமாக்கப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கடவுளுக்கு சொந்தமானவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் தமது சுதந்திரத்தின் அச்சாரம் தம்முடைய மகிமையின் புகழ்ச்சி உண்டாகும் பொருட்டு கடவுள் இவை எல்லாவற்றையும் நடப்பித்தார் என்பது நாளுக்கான முதல் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 12 முதல் 19 வரை வாசிக்க கேட்போம். யோவான் 14
12 முதல் 19 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிதாவினிடத்திலே போகிறபடினால் என்னில் விசுவாசம் வைக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு சகாயரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவரை காண்கிறதும் இல்லை, அறிகிறதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வசிக்கிறார், உங்களுக்குள் இருப்பார். நான் உங்களை திக்கற்றவராய் விடேன், உங்களிடத்தில் வருகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள் என்றார். நாளுக்கான நற்செய்தி பகுதியை வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட விசுவாசத்தை அவர் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கடவுளுடைய வார்த்தையை சற்று சிந்திக்க எடுத்துக்கொண்ட திருமறை வசனம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவானவர் சோத்திரத்துக்குரியவர், தமது திருவுளத்துக்கு செய்ய கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதே. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் இந்த 3வது நாளின் காலை வேளையிலேயும் முகநூல் வழியாக இறைவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அருள் செய்து வருகிறார். எனவே நாம் கடவுளுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக மக்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் கடவுள் கல்வார் லுத்திரன் திருச்சபையின் சார்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், நம்முடைய மக்களும் காலை வேளையில் ஆண்டவரை பாடி துதிக்கவும், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கவும் கேட்கவும், கடவுளத்திலே நமக்காக தேசத்திற்காக ஒருவேளை முகமுகமாக அருகிலிருந்து பார்க்க முடியாவிட்டாலும் முகநூல் வழியாக பார்த்து இறைவனை போற்றி ஆராதித்து ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வேளை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த காலவேளையில் இறைவன் நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். மனித வாழ்க்கையிலே யாருமே இறையாசி வேண்டாம் என்று நினைப்பவர் இல்லை. எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் எல்லா வளங்களை பெற்று இந்த உலகத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக, பிறருக்கு ஏற்புடைய மக்களாக எல்லா நன்மைகளை பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். எனவே இறையாசியை பெற பல வழிகளையும் மனிதன் தேடுகிறான். கடவுளை தேடுகிறான், இறைவன் மூலமாக இறையாசி பெற விரும்புகிறான். பலவேளை மனித முயற்சியின் வழியாக, பல பணிகள் வழியாக, நல்ல வழியிலும் தீய வழியிலும் மனிதன் இறையாசியை பெற விரும்புகிறான். பலமான லஞ்சங்கள், பல லாவணியங்கள், பிறரை ஏமாற்றுவது, எப்படியாவது நான் வாழ வேண்டும், நல்லாக இருக்க வேண்டும், சமூகத்திலே நான் ஒரு அந்தஸ்து பெற்றவன், நான் எல்லா வளங்களை பெற்றவன் என்று நிரூபிக்கவும் பல விதங்களிலே இறையாசி பெற விரும்புகிறான். திருமறை சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். எண்ணாம் 24:1
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கடவுளுக்கு பிரியம், விருப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 24:1 கர்த்தர் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா வளங்களை, எல்லா நன்மைகளை கடவுள் ஆபிரகாமை சகல விதத்திலும் என்னென்ன மனித வாழ்வுக்கு தேவையோ எல்லாவற்றையும் கடவுள் நினைத்து கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பிறருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் அமைவாய் என்று சொல்லி இறைவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் மூலமாக மக்கள் வாழ்வு பெற்றதாக புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எந்த விதமான இறையாசிகளை தருகிறார் என்று பவுலடியார் இந்த நிருபத்திலே சொல்கின்ற பொழுது 4 விதமான இறையாசி இங்கே சுட்டி காட்டும். முதலாவது சொல்லுகிறார், உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது சொல்கின்ற பொழுது 4ஆம் வசனத்திலே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இவர்களுக்குள் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இறைவன் நம்மை தெரிந்தெடுத்தது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்கிறோம். முகமுறியும் இல்லாத நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை எவ்விதமாக தெரிந்தெடுத்தார் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை சொல்கின்ற பொழுது, உபாகமம் 7:6-7 கடவுளாய கர்த்தர் பரிசுத்த ஜனம், கடவுளாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னையே தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தார். எப்படி தெரிந்தெடுத்தார்? கர்த்தர் உங்கள் பேரில் பிரியம் வைத்து உங்களை தெரிந்தெடுத்து, நீங்கள் சகல ஜாதிகளிலும் திரளானவர் என்பது அல்ல, நீங்கள் சகல ஜனங்களிலும் மிக சிலராயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க சித்தம் கொண்டதினாலும் கர்த்தர் உங்களை அடிமைத்தனை வீடாக எகிப்திலிருந்து அதன் ராஜாவான பார்வோன் கையிலிருந்து தெரிந்தெடுத்தார், மீட்டார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் இஸ்ராயல் ஜனங்களை எப்படி தெரிந்தெடுத்தார்? அவர்கள் பெரிய ஜனம், நீதிமான், பரிசுத்தவான், யோக்கியன், நல்லவன் என்பதினாலே கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு கேட்டகரி, கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைத்தார், கர்த்தர் உங்கள் மீது பிரியம் வைத்தார். அழகா சொல்கிறார், நீங்கள் சிலராயிருந்தீர்கள், நீங்கள் தகுதியற்றவராயிருந்தீர்கள், ஆனால் கடவுள் உங்கள் மீது கொண்ட அன்பு உங்களை தெரிந்தெடுத்தார். இரண்டாவது சொல்கிறார், பிதாக்களுக்கு இட்ட ஆணை, பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையின்படியாக கடவுளுடைய அன்பினாலே ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார் என்று திருமறையில் தெளிவாக வாசிக்கிறோம். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் சிலராயிருந்தோம், பலவீனராயிருந்தோம், அவபக்தராக இருந்தோம், ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தோம். கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் நம்மை அவர் தெரிந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். பெண்ணினாலும் வெளியினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை அவர் தெரிந்தெடுத்தார். யோவான் 3:16 கடவுளுடைய அன்பு எவ்விதமாய் வெளிப்பட்டது? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கும்படி தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார். இவ்வளவாய் அன்புக்கு ஈடு இணையே இல்லை. ஒரு சின்ன பிள்ளை இறை அன்பை சொல்லுகின்ற பொழுது அவருடைய அன்பு ஈடு இணையில்லாத அன்பு, கரங்களை விரித்து சிலுவையிலே காட்டின அன்பு, நீளம் அகலம் உயரம் ஆழம் இல்லாத அன்பு. ஒரு பிள்ளை சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களை பேனாவாக்கி, உலகத்தில் இருக்கிற எல்லா கடலினுடைய தண்ணீரை மையாக்கி, வானத்தை பேப்பராக்கி எழுதினாலும் இறை அன்பை எழுத முடியாது. அந்த அளவுக்கு பாவிகளும் சத்துருக்களும் அவபக்தருமாயிருந்த நம்மீது கடவுள் அன்பு கொண்டு தெரிந்தெடுத்தார். we are chosen race என்று சொல்லுவார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று 1 பேதுரு 2:9 வாசிக்கும். நீங்களோ அந்தகாரத்தில் இருந்தீர்கள், ஆச்சரியமான ஒளியிடத்திலே புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. we are chosen race, ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது பெரிய ஆசீர்வாதம் என்று பவுல் சொல்கிறார். இரண்டாவது சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புத்திர சுவிகாரம் தந்திருக்கிறார். முதல்ல தெரிந்தெடுத்தது ஆசீர்வாதம், இரண்டாவது அவர் நம்மை புத்திரராக ஆக்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி குறித்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்மை அவர் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! யோவான் 1:12 அதில் விசுவாசம் வைத்த அத்தனை பேர்களும் கடவுளின் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். We are God's children. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கடவுளை தந்தாய் என்று அழைக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படியானால் பிள்ளை என்றால் அப்பாவுடைய எல்லா நன்மைகளுக்கு நாம் பங்காளிகள். அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு அவர் தருகிற நல்ல இறைவனாக இருக்கிறார். ரோமர் 8:16 வாசிக்கின்ற பொழுது கூட அங்கேயும் அவர் நம்மை புத்திர சுவிகாரம் பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கடவுளை அப்பா என்று அழைப்பதற்கான பாக்கியத்தை தந்து, பிள்ளை என்ற உரிமையிலே சொல்லி, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். பிள்ளை தந்தையிடத்திலே போய் கேட்கலாம், எனக்கு இது இது தேவை அப்பா. தன் உரிமையை தந்தையிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை பிள்ளை ஆக்கினது பெரிய ஆசீர்வாதம். 3வது திருமுறை சொல்கிறது 7ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்தது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை மீட்டிருக்கிறார். We are redeemed from the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? பாவ மன்னிப்பு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, படைப்பிலே பாவமில்லை, எல்லாம் பரிசுத்தம். சாத்தானுக்கு செவி கொடுத்து இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியாவினாலே பாவம் வந்தது. பாவத்தினால் எல்லா சாபமும் வந்தது. கடவுள் தன்னுடைய நேசகுமாரனை கல்வாரி சிலுவைக்கு கொடுத்தவுடைய சிலுவை பாடு மரணத்தின் வழியாக இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கடவுள் தருகிறார். இன்னைக்கு மனிதன் இந்த பாவ மன்னிப்புக்காக ஓடுகிறான், நாடுகிறான், அலைகிறான். என்னுடைய ஜென்ம கர்ம பாவம் எங்கே மன்னிக்கப்படும்? யார் என்னை மன்னிப்பார்? பல மதங்கள் பல மார்க்கங்களை சொல்கிறது. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம். இந்த மார்க்கங்களை நீ சரியாக பின்பற்றினால் உன்னுடைய ஜென்ம கர்ம பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கிரிகையினால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறது. நீ பலமான கர்மங்களை செய். இந்த டிவோட்டில் பக்திக்குரிய வாழ்வு, ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், இந்த மார்க்காஸ் இவைகளின் வழியாக நீ செய்த எல்லா பாவங்கள் மீட்பு பெறும். அது மட்டுமல்ல, மனிதன் பலமான புண்ணிய நதிகளுக்கு சென்றால், இந்த நதிகளிலே நான் குளித்தால் என் பாவம் மன்னிக்கப்படும் என்று தங்களை வருத்தி கொள்வதனாலே, தங்களை பலவிதங்களிலே ஒடுக்கிக் கொள்வதனாலே, தன்னை ஒடுக்கி தன்னை வருத்தி, குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியிலே திருநகரில் பணியாற்றின பொழுது அருகிலே இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் கோயில். அங்கே சென்றால் பார்த்தா தெரியும். அநேக மக்கள் தங்களை அதிகமாய் வருத்தி கொள்வார்கள். பலமான நாக்கிலே பெரிய ஈட்டியை குற்றுவது, காலிலே ஆணிகளிலே நடப்பது, வள்ளம் போல படுத்து தன் இரத்தமெல்லாம் அந்த கோயிலை சுற்றி சிந்தி கொண்டே இருக்கும். விசாரித்தா தெரியும், இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த ஜென்ம பாவம், இந்த பாவத்தினாலே வந்த சாபம். வீட்டிலே பிறகுற குழந்தையெல்லாம் சாகிறது. வீட்டிலே பெரிய சாபம். இந்த சாபம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக தங்களை வருத்தி கொள்கிறார்கள், தங்களை ஒடுக்கிக் கொள்கிறார்கள். இந்த இரத்தத்தை எல்லாம் சிந்தினாலாவது என் பாவம் மன்னிக்கப்படுமோ என்று தங்களை வருத்தி ஒடுக்கிக் கொள்கிற மக்கள் ஏராளம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த இரத்தமுடைய பாவத்தை மன்னிக்காது. நம்முடைய இரத்தம் எல்லாம் குற்றமுள்ள இரத்தம், பாவமுள்ள இரத்தம். பாவ மனிதனை மீட்க முடியாது. இயேசுநாதரின் பரிசுத்தமான இரத்தம் மட்டுமே நம்ம எல்லா பாவத்திலிருந்தும் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். திருமறையிலே கூட பழைய ஏற்பாட்டிலே பலமான பலிகள் செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலமான பலிகள்.
பழைய ஏற்பாட்டிலே அந்த இரத்தங்கள், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஜனங்களுடைய பாவங்களெல்லாம் சுமத்தப்பட்டு அவைகளை பிற்பாடு வெட்டி அந்த இரத்தத்தை ஜனங்கள் மீது தொளித்து அங்கே அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கூறுவான். அபிதமாக இருந்தது. ஆனால் ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ பரிகாரியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. இயேசுநாதத்தை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசுநாதர் ஒரு நாட்டுக்கோ ஒரு கண்டத்துக்கு வந்த ஆண்டவர் அல்ல. யோவான்ல அவர் உலக இரட்சகராக அனுப்பினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. the whole universe, the entire the world, உலகம் முழுவதற்கும், எல்லா கண்டங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா மக்களுக்கும் பாவ பரிகாரம் இயேசு ஒருவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவத்தை மன்னிக்கும் என்று திருமறை சொல்கிறது. ஏனெனில் இயேசுநாதர் ரத்தம் மட்டுமே குற்றமில்லாத ரத்தம். The innocent blood was shed in Calvary. குற்றமில்லாத ரத்தம் கல்வாரியிலே சிந்தப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு வேதத்திலே கூட சொல்கின்ற பொழுது ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், அந்த ஆடு குற்றமில்லதாக அறிக்கப்பட வேண்டும், இந்த ஆடு கன்னியிடத்திலே பிறக்க வேண்டும். அப்படியானால் கன்னியிடத்திலே பிறந்தவர் இயேசுநாதர், குற்றமில்லாத பாவங்கள். இயேசுநாதர் சொன்னார், என்னிலே குற்றம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? பிலாத்து சொல்கிறான், ஒரு குற்றமும் காணவில்லை. குற்றமில்லாத ஆண்டவர் குற்றவாளிகளுக்காக இயேசுநாதர் சிலுவிலே அடிக்கப்பட்டார். எனவேதான் 1 பேதுரு 1 அழகாக 19 சொல்கிறது, நீங்கள் மீட்கப்பட்டது எப்படி? அழிவுள்ள வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் மாசில்லாத கரையற்ற ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசுநாதர் இரத்தம் மாசற்ற, இன்னோசன்ட் பிளட், குற்றமில்லாதது, மாசற்றது. அந்த ரத்தம் விலையேற, இயேசுநாதர் ரத்தம், இந்த காஸ்ட்லி பிளட், விலையேற பெற்ற ரத்தம். சகோதரனுக்காக ஒருவேளை மரிக்கலாம். நாம் யார்? ரோமர் 5 நாம் பாவிகளும் சத்துருக்களும் அவபக்தரும் இறைவனுக்கு பிரியமற்ற மக்களும் இறைவனுக்கு எதிரிகளும் ஆகி இருந்த நமக்காக அழகாக ரோமர் 5:8 மரித்ததினாலே தன் அன்பை வெளிப்படுத்தினார். தன்னுடைய அன்பு சிலுவையிலே முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாயிருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணி இப்படியாக நாம் அவர் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் 3வது ஆசீர்வாதம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கடவுள் இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம் மீட்கப்பட்ட பாவி. இனி நான் பாவி அல்ல, இயேசு எனக்காய் சிலுவையிலே மரித்ததினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு பிள்ளையா இருக்கு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலைவேளை இறைவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாத வார்த்தை என்ன? இயேசு ஒருவரே உன் பாவ பரிகாரி. நீ எந்த பாவத்திலே இருந்தாலும் சரி, எந்த வயதிலே இருந்தாலும் சரி, சிறு வயதோ வாலிப வயதோ திருமணமான வயதோ முதிர் வயதோ, மனிதன் பலவிதங்களிலே பாவத்திலே சிக்கி இருக்கிறான். உலகம், பிசாசு, மாம்சம் நம்மை பாவத்திலே சிக்க வைத்திருக்கிறது. யார் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவித்து மன்னிப்பு தருவார் என்று கேள்வியோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கிறாயோ? இந்த பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாயோ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த இரத்தத்தினாலே சமாதானம் உண்டு, நமக்கு ஒரு மீட்பு உண்டு, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அது இயேசு இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். அந்த இயேசுவை முழுமையாக நம்பினால் இந்த கால வேளையில அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கடலுக்கு கீழாக போட்டு முதுகுக்கு பின்னாக போட்டு உன்னை ரட்சித்து உன்னை பிள்ளையாக மாற்றி நிலைவாளை தருவதற்கு அவர் நல்லவர், போதுமானவர் என்பதை திருமறை வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு, அதன் வழியாக நானே ஆசீர்வாதங்களை கத்தது. 4வது திருமுறை சொல்கிறது 13ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவியால் அவருக்கு நாம் முத்திரை போட, we are sealed in the Holy Spirit. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அழகாக நற்செய்தியில் வாசித்து அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதற்காக கடவுள் ஆவியானவரை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் பள்ளியில் வந்து போனார். ஒரு பணியை நிறைவேற்ற இறை ஆவியானவர் வந்தார். கிதியோன், யெப்தா அநேக மக்கள் மீது ஜெபித்த பொழுது ஆவியானவர் வருவார், ஒரு பணியை நிறைவேற்றுவார், கடந்து போய் விடுவார். புதிய ஏற்பாட்டிலே என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கிற சத்தியாவியாகிய தேற்றரவாளனை கடவுள் தருகிறார். சிஸ்டர் சொன்ன, நான் மறுபடியும் போகிறேன்னு சொன்ன பொழுது கலங்குனாங்க, திகைத்தாங்க. சொல்லுகிறார், நான் போவேன், ஆகில் தேற்றவாளனை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன என்று சொல்லுகின்ற பொழுது ஆவியான அநேக பணிகளை அப்போஸ்தலர் 1:18 அவர் வருகின்ற பொழுது நீ பலனடைவீர்கள், பரிசுத்த வருகின்ற நீ பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமரியா முடிவு வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆவியானவரை கொண்டு நம்மை முத்திரையிட்ட நோக்கம் என்ன? நம்மை கடவுள் பலப்படுத்துகிறார். பலவேளை பலனற்று போகிறோம். வாழ்க்கையிலே சோதனைகள், துன்பங்கள், கொரோனா வைரஸ் தாக்கங்கள், வேலை இழப்புகள், பலமான மரணங்கள் வருகின்ற பொழுது நாம் பலனற்று போகிறோம். எப்படிப்பட்ட ஊழியக்காரன் கூட, எலியா பெரிய ஊழியக்காரன், அக்கினி தீர்க்கன், ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், இயேசுவேல் உன்னை கொண்டு விடுவேன் என்று சொன்ன பொழுது பலனற்று, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் எல்லாவரை காட்டிலும் நல்லவன் அல்ல. முந்தின நாளிலே கர்த்தரே தெய்வம் என்று தனி மனிதனாக நின்றா. 300 பாகால் தீர்க்கதரிசி தனி மனிதனாக நின்று கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை ஜீவனுள்ள ஆண்டவராக வெளிப்படுத்தின அதே எலியா அடுத்த நாளிலே இயேசுவேல் உன்னை கொண்டு விடுவேன் என்று சொன்ன பொழுது பலவீனம் பலனற்று போனா. போதும் கர்த்தாவே, எவ்வளவு பெரிய ஒரு பலவீனம் பாருங்கள். ஒரு வல்ல தீர்க்கன், அக்கினியின் தீர்க்கன், அநேக அற்புதங்களை வல்ல செயலை செய்தவர். துன்பங்கள் பாடுகள் வரும்பொழுது பலனற்று போனான். கடவுள் தூதரை கொண்டு வல்லமையை கொண்டு அவர் பலப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பலன் அடைந்து மனித வாழ்க்கையில் சோர்வுகள், கவலைகள், பாரங்கள், இழப்புகள் வருகின்ற பொழுது சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து என்ன கடவுளே, என்ன குடும்ப வாழ்வு, என்ன பணி என்று சோர்ந்து போகின்ற பொழுது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்மை தேற்றுகிற பாராக்ளைட்டர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்ற, நான் உன்னை திக்கற்றவராய் விடேன், நான் உன்னை தேற்றுகின்ற தேற்றரவாளனை தருகிறார். இழப்புகள் வருகின்ற பொழுது, கடந்த நாளே ஒரு மரண வீட்டு சென்று வந்த பொழுது அந்த அம்மா மிகவும் வேதனை, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் மரித்து விட்டா திடீரென்று, தேற்ற ஆள் இல்லை, கண்ணீரை துடைக்க ஆள் இல்லை. அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். பல வேளையிலே நாம் திக்கற்று போகிறோம். நம்பினவர்கள் நம்மை கைவிடுகின்ற பொழுது, பெற்றோர் பிள்ளைகளை கைவிடுகின்ற பொழுது, கணவன் மனைவியை கைவிடுகின்ற பொழுது, பெற்றோரை பிள்ளைகள் கைவிட்டு அநாதை இல்லத்தில் சேர்க்கின்ற பொழுது, பணியிடங்களில் வேலை இல்லாமல் போகின்ற பொழுது, வேலை செய்தா செய்ய அல்லாட்ட போ, பாதி சம்பளம் கிடைக்கும். கடந்த நாள் ஒரு நம்பரை சந்தித்த பொழுது வெளிநாட்டில் பணியாற்றுகிறார். ஐயா, இருக்கிற சம்பளத்தில் பாதி தான் கிடைக்கும், விரும்பினா வேலை செய்யுங்க, இல்லாட்ட நீங்கள் லீவுக்கு 6 மாதம் போயிட்டு வரலாம். பணியிடங்கள், வேலைகளை இழப்பு வருகின்ற பொழுது, சம்பளம் குறைக்கப்படுகின்ற பொழுது திக்கற்றவராய் மனிதன் வெளிநாட்டில் கலங்குகிறாங்க. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரை தந்து, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை திக்கற்றவராய் விடேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் ஜனங்களை, மக்களை, உலக மக்களை அவர் தேற்றுகின்ற தேற்றரவாளனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். ரோமர் 8:26 அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நாம் பலவேளை ஜெபிக்க தவறுகின்ற பொழுது, ஜெபிக்க மறக்கின்ற பொழுது, வாழ்க்கை பயணத்தில் ஏற்றத்தாழ்வுகள், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது, சோர்ந்து இருக்கின்ற பொழுது, பலனற்றிருக்கின்ற பொழுது, என்ன கடவுளை ஜெபம் என்று மறந்திருக்கின்ற பொழுது, அப்ப ஆவியானவர் நமது பலவீனத்தை பார்த்து நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி ஜெபிக்க இன்னதென்று தெரியாத பொழுது அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். The intercession prayer for us. நமக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய கவலைகளுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, மரண நிலையிலே, துக்க நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, சோர்ந்து போயிருக்கிற பொழுது
ஆவியானவரை கொண்டு முத்தரித்திருக்கிற நோக்கம் என்ன? நமக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு, சும்மா மெதுவாக இல்லை. ஒரு பெரிய இழப்பு வந்துட்டா எப்படி கத்துவோம், மரணம் வந்துவிட்டா எப்படி ஓ என்று கத்துவோம். ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் மிகவும் சத்தத்தோடு பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆவியானவரை கொண்டு we are sealed, நாம் முத்தரிக்கப்பட்டிருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் பொன் பொருள் வீடு காரு பங்களா இதுதான் ஆசீர்வாதம். அதெல்லாம் தானாகவே கத்த தருகிறார். அதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார் என்று சொல்லி நாம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை. பரமபிதா அதன் காலத்தில் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்கிறவர். நிம்மதி ஆசீர்வாதத்துக்காக ஓடுகிறான். ஆசீர்வாதம் இன்றைக்கு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அஞ்சப்ப விசுவாசிகள். அஞ்சப்பம் உணவு தான் பிரதானம். சரீர நன்மை மட்டுக்காக இயேசுவை பின்பற்று ஆண்டவரை கேட்கிறாங்க. எல்லாரும் தேடுறாங்க. எதுக்கு தேடுறாங்க? நன்றாக உண்டார்கள் தேடுகிறார்கள், விசுவாசத்தோடு தேடவில்லை. அஞ்சப்ப விசுவாசி ஏராளம். சுகம், பலன், நன்மை, வீடு வாசல், மனைவி இவைகளுக்காக தேடுகிற கிறிஸ்தவ ஏராளம். அடுத்த ஆட்டோ டிரைவர் கிறிஸ்தவங்களாம். ஆட்டோவில் ஓட்டி இறங்குற பொழுது கேட்பாங்க, ஐயா கூட கொஞ்சம் போட்டுத்தாங்க, மீட்டருக்கு மேலே போட்டுத்தாங்க. அப்படி கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் ஆண்டவரிடத்திலே கடவுளே எல்லாம் பின்பற்றி வந்தோமே என்ன கிடைக்கும், ஏதாவது கிடைப்பதற்காக மட்டும் ஆண்டவரை பின்பற்றுதல். எனவே கிறிஸ்தவன் தீவிர கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் பவுலை போர் ஆண்டவருக்காக பாடுகளோ துன்பங்களோ கஷ்டங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு இறையரசுக்காக அர்ப்பணிக்கிற கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? தகுதியில்லாத நம்மை தெரிந்தெடுத்தது ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னித்தது ஆசீர்வாதம். அப்பா பிதாவின் புத்திர சுவியாரத்தை ஆசீர்வாதம். அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டு ஆவியான நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த ஆவியான மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார், நமக்காக ஜெபிக்கிறார். தேற்றற்று இருக்கின்ற பொழுது நம்மை தேற்றுகிற ஆவியானவை தந்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க நல்லவராக இருக்கிறார். காலையில் அந்த கடவுளை பற்றி கொள்வோம். இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவிலே பெற்றிருக்கிறோம். உலகபரமாக ஆசீர்வாதத்துக்கு ஓடாதே, அதெல்லாம் கடவுள் நமக்கு தருகிறார். சுகம் தேவை, மனித வாழ்வுக்கு உணவு தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை. இவையெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ஆண்டவர் எல்லாம் தெரியும், அதை தரப்போதுமானவர். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இவைகளை விட்டு கடவுளை அரசு முதலாவது ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். ஆடட் இன் டு யுவர் லைஃப். கடவுளை தேடுவோம். இறையாசியை இயேசுவிலே பெற்று பாவ மன்னிப்பை சமாதானத்தை பரிசுத்தம் பெற்றான் சாட்சி. அதற்கான வல்லமை கடவுள் தன் வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் பரிசுத்தா பலப்படுத்தி சக்திப்படுத்தி இப்படிப்பட்ட இறையாசி பெற்று சான்று பகர அருள் புரிவராக. ஆமென். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இந்த உள்ளத்தை கிறிஸ்து வருகை மட்டும் இறை மக்களாக வாழ செய்வாராக. 567வது பாடலில் முதல் 2 சரணங்களை பாடுவோம். 567 இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். முதல் 2 சரணம் மட்டும். இயேசுவை நம்பி பற்றி கொண்டு மாட்சிமையான மீட்பை பெற்று தேவகுமார ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடுழி காலம் சொத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்ப
ஆண்டவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமுனே ஒட்டுகிறார் இன்னும் நீங்காமல் பாதுகாப்பா இயேசுவை பாடி போற்றுகிறேன் நேசரை பார்த்து பூரிக்கிறேன் மீட்பரை நம்பி நேசிக்கிறேன் நீடுழி காலம் சொத்தரிப்பேன். ஜெபிப்போம். ஈடு இணை இல்லாத அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த காலைக்காக போற்றுகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உலக வாழ்வுடைய ஆசீர்வாதம் அல்ல, அவைகள்லாம் நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் நீ கூட்டி தருகிறீர். நீர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவிலே எங்களை நீ தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. முகவரியும் இல்லாத மக்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை, ஒதுக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தீர். மிக சிலராயிருந்த பொழுது, தகுதியேற்றிருந்த பொழுது உங்கள் மீது அன்பு வைத்து பிதாக்களிக்கிட்ட ஆணையின்படி பிரியம் வைத்து எங்களால் தெரிந்தெடுத்தேரே நன்றி படைக்கிறோம். எங்களை பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவிலே பாவ மன்னிப்பை தந்து மீட்டிருக்கிறீர். பொன்னினாலும் அல்ல வெளியினாலும் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ராஜரி ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுக்கிறீர். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லா வளங்களை தருகிறீர். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நீர் தந்திருக்கிறீர். பெரிய ஆசீர்வாதம் கடவுளை. ஆவியானவரை பலப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களுக்காக நீ ஜெபிக்கிறீர் கடவுளை. மனித வாழ்க்கையை பலனற்று நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களை தேற்றுகிற, எங்களை சக்திப்படுத்துகிற ஆவியானவரை தந்திருக்கிற இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, மாலை மீட்கப்பட்டு உடைய வல்லமை பெற்று நாங்கள் தொடர்ந்து உமக்கு சார்ந்து வருகின்ற மக்களாக வாழ உதவி தாரும். நல்ல பிதாமகர்கள் வழியாக நீ ஆராதிக்க அனைத்து மக்களுக்கு இப்படிப்பட்ட நிறைவை, இப்படி இறையாசி அதிகமாக நீ தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக வாழ வல்லனை தாரும். சிறு பிள்ளைகள், வாலிபர், தாய்மா, தந்தை ஒருவருக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதியும். யார் யாருக்கு என்னென்ன வளங்கள் தேவை, இப்படிப்பட்ட நன்மைகளையும் மட்டுமில்லை உலகமான நன்மைகளையும் கடவுள் கிருபையாக தந்து வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயதான மக்களை பலப்படுத்தும். பலமான தொற்றுகளிலே, கஷ்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக ஒழிக்கப்பட ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சீக்கிரம் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க உதவி தாரும் கடவுளை. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நாடுகளில் இன்னும் அதிகமான பரவுவதாக கேள்விப்படுகிறோம். இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே பலமான ஊரடங்கு, பல விதமான கஷ்டங்களுக்கு அறிகிறோம். கிருபையாக நீரே பரிகாரியாக நீரே உடைய கிருபையை பொழிந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, மாநிலமாக ஜெபிக்கிறோம். ஒரு கிராமத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஊரடங்கு அதிகமாக தளர்த்தப்பட்ட காலத்தில் இது எந்த விதத்தில் பரவாதபடிக்கு மக்களை பாதிக்காபடி காத்துக்கொள்ளும். மருத்துவமனையில் இருக்கிற மக்கள், ஐசியூவில் இருக்கிற மக்கள், வெண்டிலேட்டர் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கிருபையினாலே பாதுகாத்துக்கொள்ளும். நல்ல சுகத்தை பலத்தை கத்த நல்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மத்தியமல்ல ஆட்சிக்காக ஜெபிக்கிறோம். நீதி, நேர்மை, அமைதி, சமாதானத்தை தேசத்திலே தாரும். ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெறுகின்ற ஆட்சியாக நடைபெற உதவி தாரும். என்னமாடு பாதுகாப்பு பணியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவருக்காக, டாக்டர்ஸ், தாதிமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லை பாதுகாப்பு பணி, இன்னும் காவல்துறை போன்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய உயிரையே தியாகமாக செய்கிற பணிகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் உங்களுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை கத்தத்தாரும். எல்லா மிஷனரி பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் இறைப்படி தடைபடாதபடிக்கு இந்த தேசம் மதசார்பற்ற தேசமாக இருக்கிறபடினாலே, அவனுடைய வார்த்தையை கூறி அறிவிப்பதற்கான உரிமை இருக்கிறபடினாலே, அப்படிப்பட்ட உரிமை செய்கின்ற தடை இல்லாதபடிக்கு, இந்த மதவாதங்களும் மக்களை பாதிக்காதபடிக்கு கடவுள் தேசத்தை நீ பாதுகாத்து பராமரித்து இறைப்பணி செய்கிற கிருபையை அதிகமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏழைகள், திக்கற்றப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், வாழ்வாதாரம் இழந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனாதைகள், விதவைகள், ஆண்டவரே ஆதரவற்ற மக்களை கண்ணோக்கி ஆதரவற்றவனுக்கு ஆண்டவர் துணை என்று பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளையை விசாரிப்பதும் விதவைகள் உதவி செய்வதுமே தொண்டு என்று ஆண்டு யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தொண்டை தேசமும் திருச்சபையும் செய்ய உதவி தாரும். இந்த நாளிலும் பிறந்த நாள்
திருமணநாள் நினைத்து நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டெல்லாம் நல்லவராக மாறாதவராக இருந்த அதே கடவுள் இந்த ஆண்டிலும் போதுமானவர் நல்லவராக இருந்து வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவை, உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் அடியாரினை ஆசீர்வதிப்பீராக. அநேக பிறந்த நாட்களை கொண்டாட, அநேக திருமண நாட்களை கொண்டாட கடவுளே நீ கிருபை தாரும், எல்லா வளங்களை தாரும். தொடர்ந்து நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும், அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமனுள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல பாவ கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். இறையாசி பெறுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுற அனைவரையும் இயேசுவின் பேரிலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் புதிய ஆண்டில் எல்லா வளங்களை தருவாராக. ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு 3 ஆராதிப்போம். கடவுள் தொடர்ந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.